9th 10th 11th அண்ட் 12th செப்டம்பர் 2024 சிஜிஎல் டயர் 1ல கேட்ட மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ், அதாவது 12 ஷிஃப்ட்ஸில் கேட்ட மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே நான் ஒரு வீடியோவாக தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேடியை ஆஃப் 2 கோன்ஸ், 2 கோனோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதோட வால்யூம்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஹைட்ஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதாவது R1/R2 2/5ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி V1/V2 வந்து 3/5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியுமா வால்யூம் ஆஃப் கோன் என்னது? V is equal to 1/3 pi r square h. நமக்கு V1/V2 தானே வேணும். ஸோ 1/3 pi R1 square h1 by 1/3 pi R2 square h2. 1/3 pi 1/3 pi கேன்சல் ஆயிரும். V1/V2 வந்து 3/5, R1/R2 வந்து 2/5 the whole square, h1/h2 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாமா? ஸோ h1/h2 அப்படியே இருக்கட்டும், 3/5 அந்த சைடு இருக்குது, 2/5 ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ 25/4 அப்படின்னு வரும். 5 கேன்சல். ஸோ 15/4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும் நமக்கு, ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா இந்த சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இதோட ஏரியா 50 ஸ்கொயர் யூனிட்ஸ்னா ஹைபாட்டனஸ் தான் கேட்டிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இங்கே பேஸு ஹைட்டு ரெண்டுமே ஏ தானே. ஸோ 1/2 ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது 50க்கு ஈக்குவல். ஸோ ஏ ஸ்கொயர் வந்து 100னா ஏ வந்து 10னா நான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் வந்து 200க்கு ஈக்குவல். ஹைபாட்டனஸ் வந்து √200. அதை எப்படி எழுதலாம்? 10√2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. வெறும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? pi r square h. பைக்கு பதிலாக 22/7, ஆருக்கு பதிலாக 8 இன்ட்டு 14. ஸோ 7ம் 14ம் கேன்சல் பண்ணோன்னா 2. ஸோ 22 இன்ட்டு 64 இன்ட்டு 2. 64 இன்ட்டு 2 128. 128 இன்ட்டு 22 என்ன வரும்? 256, 256, 6182, 2816. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க 846ன்னு. வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு B இன்ட்டு H தான். ஸோ 8 இன்ட்டு 4 இன்ட்டு 6 என்ன வரும்? 8 4s are 32, 32 6 are 192. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ 10th செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ், ரைட் சர்க்குலர் கோன், அதாவது கோனோட ஹைட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? pi r இன்ட்டு L ப்ளஸ் R. நமக்கு ஆரும் தெரியணும், எல்லும் தெரியணும். முதல்ல ஆர் கண்டுபிடிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் என்னது? 1/3 pi r square h. இங்கே வால்யூம் வந்து 1232. ஸோ 1232 இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட்டு வந்து 24. ஸோ 3யும் 24ம் கேன்சல் ஆச்சுன்னா 8. 11ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2 இன்ட்டு 1. ஸோ 112 அப்படின்னு வரும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 56. 8ஆல் கேன்சல் பண்ணால் 7. ஸோ 7 ஈக்குவல் டு r²/7 இருக்குது. 7 அந்த சைடு போச்சுன்னா r² இஸ் ஈக்குவல் டு 49. r வந்து 7 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ r தெரியுமா? L எப்படி கண்டுபிடிக்கிறது? L இஸ் ஈக்குவல் டு √r² ப்ளஸ் h². ஸோ r வந்து 7² ப்ளஸ் ஹைட் வந்து 24². ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 25 அப்படின்னு வந்துடும். ஸோ L 25, r 7. இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு r வந்து 7, L ப்ளஸ் R. 25 + 7 என்ன வரும்? 32 அப்படின்னு வரும். ஸோ 7 7 கேன்சல். 22 இன்ட்டு 32 தான் தெரியணும். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 32 இன்ட்டு 22, இதுவும் 64 64. ஸோ 704 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது, அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க, வித்து கொடுத்துட்டாங்க. சிலிண்டரை வந்து பிரெத்தோட இதில் ரோல் பண்ணுறோம், அலாங் த பிரெத் ரோல் பண்ணோன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதோட லென்த்து பாருங்கள் 50, பிரெத்து வந்து 22. ஸோ இப்படி பிரெத்து வழியாக ரோல் பண்ணோன்னா எப்படி வரும்? சிலிண்டர் வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இது 50, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr வந்து 22க்கு ஈக்குவல். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? V இஸ் ஈக்குவல் டு pi r² h. இங்கே ஹைட்டு வந்து 50, ரேடியஸ் என்ன வரும்? 2πr 22வா? ஸோ r வந்து 22/2π, அதாவது 11/π அப்படின்னு வரும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பை அப்படியே வச்சுக்கிறேன். ஆருக்கு பதிலாக 11/π ஹோல் ஸ்கொயர், ஹச்சுக்கு பதிலாக 50.
ஸோ பை ஸ்கொயர் பை கேன்சல் ஆயிரும். ஸோ 11 ஸ்கொயர் வந்து 121 பை பை இன்ட்டு 50. பையை 22/7 எழுதணும்னா 7/22 அப்படின்னு வரும் இன்ட்டு 50. கேன்சல் பண்ண என்ன வரும் 11, 22 கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் 25. ஸோ 725 சார் என்ன வரும் 175ன்னு வரும். 175 இன்ட்டு 11 இதான் கண்டுபிடிக்கணும். 175 175 1925. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னது 3A. ஸோ 36ன்னு வரும். ஏ வந்து அப்போ 12. ஏரியா என்னது? ஏரியா வந்து √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ √3/4 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஸோ 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 3. 36√3 அதான் ஏரியா. எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு ரெக்டாங்குலர் கோர்ட்யார்ட் இருக்குது, அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க. அதில் ஸ்கொயர் டைல்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் டைல்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். லீஸ்ட் நம்பர் ஆஃப் சச் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்வயர்டு. எவ்வளவு ஸ்கொயர் டைல்ஸ் தேவைப்படும்? இருக்கிறதுலே பெருசாக போட்டோம்னா எவ்வளவு கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 4.95 சென்டிமீட்டர், அப்புறம் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் 16.65 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 4.95 ஃபேக்டராக எழுதுறேன். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 99, மறுபடியும் 9ஆல் டிவைட் பண்ணோன்னா 11. ஸோ இதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 9 இன்ட்டு 11. 16.65க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1665 எடுத்துக்கிறேன். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 5 சார் 15, 3 5 சார் 15, 3 5 சார் 15. 9ஆல் பண்ணோன்னா 3 9 சார் 27, 6 இருக்கும். ஸோ 37. ஸோ இதை வந்து 5 இன்ட்டு 9 இன்ட்டு 37 அப்படின்னு எழுதிக்கிறேன். HCF என்ன? 5 இன்ட்டு 9 தான். ஸோ 45ன்னு தெரிஞ்சிச்சு. கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் சச் ஸ்கொயர் டைல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா? கொடுத்துருக்க லென்த் இன்ட்டு பிரெத் 4.95 இன்ட்டு 16.65 டிவைட் பை HCF ஸ்கொயர் 45 இன்ட்டு 45. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது 11 வருமா? ஏன்னா 45 இன்ட்டு 11 தான் 4.95. அதே மாதிரி தான் கேன்சல் பண்ணால் 37 அப்படின்னு வரும். ஸோ 37 இன்ட்டு 11 என்னது? 407 அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லென்த்துக்கும் பிரெத்துக்கும் HCF கண்டுபிடிச்சோம். இதுதான் அந்த ஸ்கொயரோட சைஸு. 45ங்கிறது தான் ஸ்கொயரோட சைஸு. 45ங்கிறது லென்த்து, 45ங்கிறது தான் பிரெத்து. ஏன்னா ஸ்கொயரில். ஸோ கொடுத்துருக்க ரெக்டாங்கிளோட ஏரியா 4.95 இன்ட்டு 16.65 பை நம்ம கண்டுபிடிச்ச ஸ்கொயரோட ஏரியா 45 இன்ட்டு 45 அப்படின்னு சொல்லலாம், இல்லை HCF ஸ்கொயர்னு சொல்லலாம். அதால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின், இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியை ஆஃப் சர்க்குலர் ட்ராக் கொடுத்துட்டாங்க 28 and 25ன்னு. காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ட்ராக் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 2 ட்ராக் இருக்குது. ஒன்று இன்னர் ட்ராக், இன்னொன்று அவுட்டர் ட்ராக். ஸோ இது வந்து 25, மொத்தமாக இருக்கிறது வந்து 28. நமக்கு இந்த ஏரியா தானே தெரியணும். ஸோ அந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவுட்டர் சர்க்கிளோட ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள் போட்டால் வந்துருமா? இது என்ன வரும்? பை இன்ட்டு அவுட்டர் சர்க்கிளுக்கு வந்து 28 ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு 25 ஸ்கொயர். ஸோ பையை அப்படியே காமனாக எடுத்துக்கிறேன். 28 ஸ்கொயர் வந்து 784 மைனஸ் 25 ஸ்கொயர் வந்து 625. ஸோ கேன்சல் பண்ணோன்னா பை இன்ட்டு 159 அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 159 பை. நமக்கு கேட்டது என்னது? காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ட்ராக் அட் 28 per மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஏரியா. ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 28னா மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 159 பை இன்ட்டு 28. ஸோ அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான். 159 இன்ட்டு 7 22/7 இன்ட்டு 28. இது 4ன்னு வந்துடும். ஸோ 159 இன்ட்டு 88. 9 8 சார் 72, 7 47, 1272 1272. ஸோ 29913. எந்த ஆப்ஷன்? 13992. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டயகனலோட லென்த்து கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர், அதாவது சைடோட ஸ்கொயர். டயகனல் என்னது? √2a அப்படிங்கிறது தான் டயகனல். ஸோ இது 4.8க்கு ஈக்குவல். ஏ வந்து 4.8/√2. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4.8/√2 இன்ட்டு 4.8/√2. ஸோ இது ரெண்டுமே 2ன்னு வரும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2.4. ஸோ 4.8 இன்ட்டு 2.4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 8 4 சார் 32. ஸோ 2ல் எது முடியுது? 4th ஆப்ஷன் தான் முடியுது. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்கள் எப்பயுமே ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி டிஜிட் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு கியூபாய்டோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஹவு மெனி ஐடென்டிக்கல் லார்ஜஸ்ட் கியூப்ஸை டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான், ஒரு கியூபாய்டை எவ்வளவு பெரிய பெரிய கியூபாக பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இதுக்கு HCF கண்டுபிடிக்கலாமா? ஸோ HCF என்ன வரும்?
25 தான் HCF-ஆ வரும் 50, 150 அண்ட் 175க்கு. ஏன்னா 25ஓட மல்டிபிள் இருக்குது. ஸோ இந்த 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25ங்கிறது தான் நம்ம லார்ஜஸ்ட் கியூபோட சைஸ். இது சைஸ்ன்னு தெரிஞ்சது. ஸோ இதுதான் மொத்த வால்யூமும். ஸோ நம்பர் ஆஃப் கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்கிறதோட வால்யூம் 50 இன்ட்டு 150 இன்ட்டு 175 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச கியூபோட வால்யூம் 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25. ஸோ கேன்சல் பண்ணால் இது 2, இது வந்து 6, இது வந்து 7 வரும். ஸோ 7 6 ஆர் 42, 42 இன்ட்டு 2 84. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சிலிண்டரோட ஹைட் கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர்னு, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச் வந்து 20, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கு என்னது 2πr ஹச் தான். ஸோ இது வந்து 1760. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r இன்ட்டு ஹைட் வந்து 20 இஸ் ஈக்குவல் டு 1760. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 22 11ஆல் கேன்சல் பண்ணால் இது 2, இது 16, 2ஆல் கேன்சல் பண்ணால் 8, மறுபடியும் 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 2. ஸோ ஆர் வந்து 14 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வால்யூம் தானே வேணும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு πr² ஹச்சா. ஸோ 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14, ஹைட் வந்து 20. ஸோ 7 2ன்னு வந்துடும். ஸோ 22 இன்ட்டு 2 44, 44 இன்ட்டு 280 தான் தெரியணும். ஸோ 280 இன்ட்டு 44 என்ன வரும்? ஸோ முதல்ல 0 0. ஸோ 28 இன்ட்டு 4 வந்து 112 அப்படின்னு வருமா? அப்புறம் மறுபடியும் 112. ஸோ 0 2 3 2 1 1 2 3 2 0. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 சிலிண்டரோட ரேடியஸோட ரேஷியோ 4:5 கொடுத்துட்டாங்க, ஹைட்ஸோட ரேஷியோ 5:7 அதுவும் கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr/h. ஸோ C1/C2 வந்து 2πr1/h1 by 2πr2/h2 அப்படின்னு வரும். ஸோ 2π கேன்சல், r1/r2 என்ன 4/5, h1/h2 வந்து 5/7. ஸோ 4/7 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்குது, அதோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, கீழே இருக்கிற பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் 32 πன்னு கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச் வந்து 8, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன πr/l. ஸோ நமக்கு வந்து எல் தெரியணும்னா ஆர் தெரியணும். ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, 2πr வந்து 32 π அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ π கேன்சல், இதை கேன்சல் பண்ணோன்னா 16. ஸோ ஆர் வந்து 16 தெரிஞ்சிச்சு. எல் என்ன வரும்? √16² + 8². ஸோ 16 வந்து 256 + 64 ஈக்குவல் டு 320 அப்படின்னு வருமா? ஸோ 320 பிரித்தோன்னா 4ஆல் பிரித்தோன்னா 80, மறுபடியும் 4ஆல் பிரித்தோன்னா 20, மறுபடியும் 4ஆல் பிரித்தோன்னா 5ன்னு வரும். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8√5 அப்படிங்கிறதா ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஸோ πr/l π இன்ட்டு 16 இன்ட்டு 8√5. பைக்கு பதிலாக பை அப்படியே இருக்கட்டும், ஏன்னா ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே பை இருக்குது. ஸோ 16 இன்ட்டு 8 வந்து 128√5 π அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே PDF இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.